வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சங்கீத வித்வான் அவர் தம்முடைய சீடர்களோட பல்லக்கில் போயிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கொள்ளை கூட்டம் எதிரில் வந்தது, வழி மறிச்சது. பல்லக்கில் இருந்த இந்த நகை, பணம், உணவுப் பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடித்தாங்க. அந்த வித்வான் கையில் ஒரு பெட்டி வச்சுருந்தார், அதையும் எடுக்க வந்தாங்க. ஐயா, இந்த பெட்டியை மட்டும் எடுக்க வேண்டாம், வேறு எதை வேணும்னாலும் எடுத்துக்கோங்க, இதை மட்டும் என்கிட்டே இருக்கட்டும், இதை விட்டுருங்கோ அப்படின்னாராம் இந்த வித்வான். கொள்ளை கூட்ட தலைவனுக்கு இவர் இப்படி சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக போட்டுது. அப்படின்னா அந்த பெட்டியில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். சரி, அந்த பெட்டியில் என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டானா. நான் என்னுடைய பிள்ளை மாதிரி பாவித்து வருகிற வாத்தியம் ஒன்று வச்சுருக்கிறேன், ஒரு சங்கீத வாத்தியம். இது உங்களுக்கு உபயோகமானது எதுவுமே கிடையாது இதில் அப்படின்றான். அது சரி, அந்த வாத்திய கருவி என்ன உன் புள்ள மாதிரின்னு சொல்கிறியே, அப்படின்னா என்ன அது உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு கேட்டிருக்கான் கிண்டலாக. ஆமாம், இது எல்லாரிடமும் வந்து பேச வைக்கலாம், பாடவும் வைக்கலாம் அப்படின்னாரான். அப்படின்னா என் பேரை சொல்லி அதை கூப்பிட வை பார்க்கலாம் அப்படின்றான் அவன். அந்த வித்வான் பெட்டியை திறந்திருக்கார். உள்ளே இருந்த இசைக்கருவியை வெளியில் எடுத்தார். ஒவ்வொருத்தர் பேராக கேட்டார். அதையெல்லாம் அப்படி அப்படியே வாய்ச்சி காட்டினார். அதில் அதை கேட்டதும் அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போயிட்டு தான். எங்கே இதை பாட சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் இருந்தவங்க. உடனே அந்த வித்வான் சில நாட்டுப்புற பாடல்கள், மீனவர் பாடல்கள் எல்லாத்தையும் வாய்ச்சி காட்டினாராம். கொள்ளை கூட்டம் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததான். ஒருத்தன் கேட்டிருக்கான், இதை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறியே, இதை வச்சுக்கிட்டே என்னத்தை பண்ணுவேன், இது உனக்கு சோறு போடுமா அப்படின்றான். ஆமாம், இது எனக்கு சோறு போடும், துணிமணிகளும் கொடுக்கும், மன்னர் முன்னாடி இதை வந்து வாய்ச்சி காட்டினா எல்லா செல்வங்களும் கிடைக்கும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு போகிற பொருள் இருக்க, இது எல்லாமும் ஒரு மன்னர் என்கிட்ட கொடுத்தது தான், இதை வாய்ச்சி காட்டி வாங்கினது தான் அப்படின்னு சொல்லி விவரம் சொல்லியிருக்கிறார் அந்த ஆள். கொள்ளையர் தலைவன் யோசிக்க ஆரம்பித்தான். தம்முடைய தோழர்களோட ஆலோசனை பண்ணானான். இவர் வந்து நமக்காக இதை வாசிச்சிருக்கார், இவருக்கு நாம் சன்மானம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானான். கொள்ளையடித்த பொருள்களை எல்லாம் திருப்பி கொடுத்துருக்கான். அதோட அவங்கக்கிட்ட இருந்த காய்கனிகள், வனப்பொருள்கள் எல்லாத்தையும் வேறு இதையும் வச்சுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தானா. அது மட்டும் இல்லை, அவங்க போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் கூடவே பாதுகாப்பாக கொண்டுகிட்டு போய் வேற விட்டுட்டு வந்தானா. இது நம்ம ஊரில் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த சங்கீத வித்வான் யார் தெரியுமா? அவர் தான் வடிவேலுன்னு பேர். அவர் வச்சுருந்த வாத்தியம் என்ன தெரியுமா? அதுதான் பிடில், அதாவது வயலின். ஃபிடில் வந்து ஒரு மேல்நாட்டு இசைக்கருவி. அதை முதல் தடவையாக கர்நாடக சங்கீதத்தில் புகுத்தியவர் இந்த வடிவேலு. ஆங்கிலேயர்கள் வந்து ஃபிடில் வந்து பேலே நடனம்ங்கிறாங்கள்ல, அதில் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம். அதை ரொம்ப சிரமத்தோடு கர்நாடக இசை ஸ்வரங்கள் அதில் வாசிக்க வருமானு பார்த்து அதில் கர்நாடக இசையை முதல்ல வாசித்து காட்டினவர் முத்துசாமி தீட்சிதரின் தம்பி பாலு தீட்சிதர். முத்துசாமி தீட்சிதரோட சீடர் தான் வடிவேலு. தஞ்சாவூர் மகாராஜா கிட்ட சங்கீத வித்வத் சபையில் வடிவேலுவையும் ஒரு முக்கிய வித்வானாக சேர்த்துக்கிட்டாராம். அப்போது இவருக்கு வயசு 14 தான். அந்த சமயத்தில் அரச சபையில் இருந்த கிறிஸ்துவ பாதிரியார் ஒருத்தர் வடிவேல் பிள்ளைகிட்ட தன்னுடைய பிடில் வாத்தியத்தை கொடுத்து அதை வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாராம். அவர் கற்றுக் கொடுத்தது மேல்நாட்டு சங்கீதம். இவர் அதை வச்சுக்கிட்டு 2 வருஷ காலம் இடைவிடாமல் சாதகம் பண்ணி கர்நாடக சங்கீதத்தை வாசிக்க கற்றுக்கிட்டாராம். தஞ்சை அரச சபையில் கர்நாடக இசை மேடையில் பிடில் வாத்தியம் வந்து அரங்கேறிச்சு. இதுதான் அன்றைக்கி நடந்தது. வடிவேலு பிள்ளைக்கு சகல சன்மானங்களும் கிடச்சிதான். ஆக வயலின் வரவுக்கு வடிவேல் பிள்ளை ஒரு முக்கிய காரணங்கிறத யாரும் மறந்துட முடியாது. இன்றைக்கி வந்து வயலின் எல்லார் கையிலையும் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவருக்கு சங்கீதம்னா என்னென்ன தெரியாது. அவர் சொன்னார், இன்றைக்கி சபாவில் என்னுடைய வயலின் கச்சேரி எக்கச்சக்கமான பாராட்டு அப்படின்னார். வயலின் வாசித்ததுக்காகவா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, வாசித்து முடித்ததுக்காக அப்படின்னாராம் அவர். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு
கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.